ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பொரியல் மாதிரி செய்கிறோம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குழஞ்ச மாதிரி வேகட்டும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இப்போது கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு கீரையும் பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குன்னு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. கீரை வந்து போட்டதுமே வெந்துடும். ஸோ வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே தண்ணி தான் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கு நம்ம போடுறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சோண்டு ஒரே சிட்டிகை சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம். இதை வந்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணல, கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தது. நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் 1/4 தான் எடுத்து ஒரு 4 பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே போதுமானது. பிகாஸ் கொஞ்சோண்டு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்றதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பாலக்கீரையில் வந்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் அழிச்சு எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து உப்பு வேணுமான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு, அது வந்து பூண்டு தெரித்து விழுந்தது தான். அந்த தண்ணி நான் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்போவே வந்து கருகின மாதிரி ஆகிடும். ஐ மீன் ரொம்ப கொதிச்சு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டான பாலக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த தேங்காய் இது பண்ணி தண்ணி மிக்சியில் எடுத்துருந்தோம் இல்லையா, அதோட தண்ணி தான். இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு பேனுக்கு வந்து நீங்கள் வேறு குண்டாக்கு மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.